ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயமே திருப்பி திருப்பி நடக்குது கைஸ். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னுவாங்கல்ல, அதே மாதிரி நடக்குது. போன வாட்டி என்ன நடந்தது, சென்னையிலேருந்து டப்ளின் வரப்போ லண்டனில் ஃப்ளைட் கேன்சல் ஆகி லண்டன்லேயே ஸ்டே போட்டோன்னா, இப்போ என்ன நடந்தது, டப்ளின்லேருந்து சென்னைக்கு போகிறப்போ அபுதாபியில் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 hour லே ஓவர்னால அவங்களே ஒரு ஹோட்டல் புக் பண்ணி நீங்கள் இங்கே தங்கன்ட்டாங்க. ஸோ வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ராஜ மாளிகை மாதிரி இருக்குது கைஸ் இந்த ரூம். அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாக பயங்கர ப்ரீமியமாக லக்ஸூரியஸாக இருக்குது ரூமு. பெருசாக வேறு இருக்குது. சீலிங்கில் பயங்கர மேலே பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே இந்த ரூம் டூர் பார்ப்போமா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ஃபயர் எஸ்கேப் ரூட்டு, தப்பிச்சு ஓடுறதுக்கு. இங்கெல்லாம் கூட இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன லைட்டு சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் ப்ரீமியமாக இருக்குது ஃபீல். இந்த பாருங்க, இந்த புடி பாருங்களேன், இது கூட பயங்கர ப்ரீமியம். ஹலோ கைஸ். ஸோ இது என்னது கப்பு, பாடி லோஷன், ஒயிட் மோஸ் பாடி லோஷன் மாய்ஸ்சரைசிங் இன்வியூரேட்டிங். பயங்கரம். இது என்ன க்ளோஸ்அப்பில் நாத்தி பயங்கரமாக இருக்கியா. இது என்னது ஷவர் கேப், டென்டல் கிட்டு, போகிறப்போ ப்ரஷ் பண்ணிட்டு போகலாம். சோப்பு வழக்கம் போல். ரெஸ்ட் ரூமு பரவாயில்ல, இங்கே ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஹேண்ட் ஷவரும் இருக்குது, டிஷ்யூ பேப்பரும் இருக்குது. அது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர் இருக்கும், டிஷ்யூ பேப்பர் ரேராக தான் இருக்கும். பட் அபுதாபி வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது இல்லையா. ஸோ டிஷ்யூ பேப்பரும் இருக்குது, ஹேண்ட் ஷவரும் இருக்குது. இங்கே ஒரு ஃபோனு, எமர்ஜென்சி நம்பர் பாருங்கள், 888888. இது என்னது, இது என்னன்னு தெரியல மக்களே. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இது பாருங்க, ஷவர் உள்ள அக்கா கப்பா, ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஷவர் ஜெல், ஹேண்ட் ஷவர் பாருங்க. மேலே ஒரு ஷவரும் இருக்குது, ஹேண்ட் ஷவரும் இருக்குது மக்களே. தோ ஜக்குசி, ஹேண்ட் ஷவரில் குளிக்கலாம் குளிக்கலாம், இல்லை பெரிய ஷவர் போட்டு குளிக்கலாம், இல்லை அதுவும் வேணாம் நான் ஜக்குசியில் குளிக்கலாம், இல்லை ஜக்குசியில் உட்காந்துனே ஒரு ஹேண்ட் ஷவர் வச்சு கூட குளிக்கலாம். எத்தனை வேரியேஷன்ஸ் பாருங்கள். அங்கே டவலு, குப்பை தொட்டி, இங்கே ஒரு டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் எடுத்து லைட்டாக தான் வச்சுப்போம். ஸோ ஓகே, பாத்ரூம் டூர் முடிச்சு. இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர் மக்களே, ஃபுல் சைஸ் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வார்ட்ரோப். நமக்கு எதுக்கு வார்ட்ரோப், நம்ம தான் கிளம்ப போகிறோமே 6 hours. சேஃப்டி லாக்கு, ராயல் ரோஸ் அபுதாபி. ஓ, ஹேர் ட்ரையர்லாம் கொடுத்துருக்காங்களா, பரவாயில்லையா, சூப்பர். கீழே என்னது செருப்பு பண்ண கொடுத்துருக்காங்களா, சரி. ஓ, அதுவும் கொடுத்துருக்காங்களா அந்த ட்ரெஸ்ஸும். ஓகே, சூப்பர் தான். தரமான லைட் இருக்குது கைஸ், பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கியா. ஆஹா, சூப்பர். அயன் பாக்ஸ், இது டேபிள். மேலே என்ன எக்ஸ்ட்ரா தலைவணியா, சூப்பர்யா. ரூம் ப்ரீமியம் டு ப்ரீமியம். ஹோட்டல் சீசன்ஸ். இதை பாருங்க, இங்கே ஒரு 2 பெட்டு, அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கே, சூப்பர். இப்போ பாருங்க, அந்த மேலே இருக்க அந்த சீலிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. யூஸ்வலாக அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்காது, சீலிங் ஹைட் பயங்கரமாக இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு அயர்லாண்டில் இருந்துருது, நீங்கள் வந்து பார்த்ததுனால சீலிங் ஹைட் பெருசாக தெரியுதான்றது தெரியல. ஸோ இங்கே ஒரு அலாம் கிளாக் இருக்கிறது, இங்கே ஒரு லேம்ப். ஸோ கைஸ், இப்போது 12:40 ஆச்சு. நான் 6 o'clock கீழே போகணும். ஏன்னா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு டாக்ஸி வரும். அங்கேருந்து நான் ஏர்போர்ட் போனால் தான் அடுத்த ஃப்ளைட் பிடிக்க முடியும். 8:50 எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ நான் அது பிடிச்சேன்னா ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு போயிடுவேன். இங்கே பாருங்க மக்களே, இவ்வளோ பெரிய டிவி, எப்பா சாமி. இங்கே ஒரு பெயிண்டிங், அதே பெயிண்டிங்கா, இல்லை வேறு. இதோ சர்க்கரை நிலவே மாதிரி சர்க்கரை இருக்கிறது. 0 color ஸ்வீட்னரு, மில்க்கு, காஃபி, என்னது க்ரீன் டீ, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். அபுதாபியில் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டா. கெட்டில் தண்ணி கப்பு. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன் கைஸ் வந்த உடனே, ரொம்ப தாகமாக இருந்தது. இப்பயும் குடிச்சிக்கிறேன். ஓகே, என்ன வாட்டர் பாட்டில் பிராண்ட் இது தெரியல எனக்கு, ஏதோ அரபிக்கில் எழுதியிருக்காங்க. அங்கே இருக்கு பாருங்க, அல்-ஐன். ஓகே, கப்பு. ஸோ இங்கே பாருங்க, டிஷ்யூ பேப்பர் இது. ஸோ அவ்வளோதான் மக்களே. அங்கேருந்து சென்னையை விட்டு ஃபஸ்ட் டைம் சென்னையை விட்டு கிளம்பி அயர்லாண்டு போகிறப்போ அழுதேன். டப்ளினில் விட்டு சென்னைக்கு வரப்போ இப்போ அழறேன். ஏன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹாஸ்ட் மாம் இருக்காங்கல்ல, காலைல டாக்ஸி வந்துடுச்சு கிளம்புறதுக்கு. அப்போ வந்து அவங்க வந்துட்டு
எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. இட் வாஸ் நைஸ் ஹேவிங் யுவர் டிமோத்தின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாங்க. ஹக் பண்ணதுக்கப்புறம் ஐம் கெட்டிங் எமோஷ்னல்னு சொல்லிட்டு தூரம் போனாங்க. நான் உடனே கேட்டேன், ஓ மரி ஆர் யூ க்ரைங் அப்படின்னா, உடனே யா அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி யூஆர் அ கிரெடிட் டு யுவர் ஃபேமிலி மேன் அப்படின்னாங்க. அது ரொம்பவே பெரிய வார்த்தை, ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. நான் சொல்கிறப்ப கூட அழகாக பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மரியா, இட் வாஸ் கிரேட். யூடியூப் வீடியோலேயே ஆடுறேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கே. எனக்கு இப்போ சொல்லும் போதே எமோஷன் ஆகுது, ரொம்ப அழகாக வருது. ஆக்சுவலாக அது சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, திடீர்னு வந்துச்சு மைண்டில். கேமராலே ஆடுறேண்ணா. சரி என்னண்ணா, சென்னை விட்டு ஃபஸ்ட்டு அயர்லாந்து போகிறப்போ அழுதேன், இப்போ அயர்லாந்து விட்டு சென்னைக்கு வரப்போ அழறேன். ஏர்போர்ட்லேயும் அழுதுருந்தாந்தேன், ஃப்ளைட்லேயும் அழுதேன். இந்த மாதிரி ஏன்னா ஒரு கிரேட் பர்சன் அவங்க. நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரியான பீப்புளெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக. ரொம்பவே கிரேட்ஃபுல் டு காட். ஸோ அதுதான் மக்களே. ஸோ எமோஷனலாக அழுதுட்டேன் வேறு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் டைம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். எல்லாம் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பை.